திஸ் இஸ் வெங்கட் வெங்கட்வென்.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் சொல்கிறது வீடியோ ஆரம்பிக்கலாம். என்ஆர்எஸ்க்காக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் நான். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் எனிவே ஐம் ரிப்பீட்டிங் த சேம் திங். இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரோ முடிச்சலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக அதை மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். Thank you so much, Tamil Nadu, for understanding that. Okay, now let us let into this. First, I will cover the health insurance part. நீங்கள் வந்து சிங்கப்பூர் மிடில் ஈஸ்டில் இருக்கிறீங்க, இல்லாட்டி எந்த நாட்டில் யூஎஸ், கனடா, இங்கே யூரோப் எங்கே இருந்தாலும் இருக்கீங்க. ஆனால் தெர் ஆர் சான்சஸ் தட் ஐ வில் கம் பேக் டு இந்தியா இந்த நெக்ஸ்ட் 5 years, இந்த நெக்ஸ்ட் 10 years அப்படின்னா உங்களுக்குமே, அதாவது யங் ஃபேமிலி உங்களுக்குமே எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறது நல்லது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு லாஜிக், இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அம்மா அப்பாக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். நிறைய பேர் என்ஆர்எஸ் கன்சல்ட்டிங் பண்ணுறாங்க. நான் அவங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்பேன், நீங்கள் வந்து பிஆர் வாங்கிட்டீங்களா, நீங்கள் அங்கே லாங் டேர்ம் அங்கே தான் இருக்க போகிறீங்களா, இல்லை ஃப்யூச்சரில் இந்தியா வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் 60% 70% நான் இந்தியா திரும்பி வருவேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்குமே அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது இந்தியாவில் மட்டும்தான் கவர் ஆகும். முக்கியமாக இந்த யூரோப் வரைக்கும் இருக்கவங்க வந்து ஒரு பிளான்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்தியா வந்து கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ அது கவர் ஆகும். கரெக்டாக இல்லையா? அதுதான் உங்களுக்கு வாங்கி சொல்கிறது. ஓகே, நவ் வில் கம் பேக் டு என்ஆர்ஐஸ் லுக்கிங் ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் தியர் பேரண்ட்ஸ், அம்மா அப்பாவுக்கு. இதில் நிறையா நான் பார்த்துட்டேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, யூஎஸில் இருக்கிறவங்க, கனடா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நம்ம நாட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரியோ யூஎஸ் மாதிரியோ கனடா மாதிரியோ கிடையாது. யூஎஸ்லையுமே முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ பிலீவ் நான்சி பெலோசி தான் ஹி பாஸ் த பில் வேர் ஹெல்த் செட்பேக் வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு வந்து ஹெல்த் கவர் இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அங்கேயுமே சேலஞ்ச் இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் புரிஞ்சுக்கோங்க, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை கரெக்டாக சொல்லி வாங்கணும். ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, ஒரு டயபெட்டிஸ் பிபின்னு இருக்குது, நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஒரு சில பேருக்கு மேஜர் ஹெல்த் செட்பேக்கு, சர்ப்ரைசிங்லி ஒரு ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சுட்டாங்களா, அது கூட 1 year கழிச்சு ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் ஒரு சில இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஹார்ட்டில் வந்து ஒரு இஷ்யூ இருக்கும், ஆனால் அதுக்கு சர்ஜரி பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்டண்ட்டும் வைக்கல, ஒன்றும் வைக்கல. இப்போ சேலஞ்ச் வரும். இது ஒரு அன்னைக்கு கூட திஸ் கை ஸ்போக் டு மீ த அதர் டே. கவர்மெண்ட் செக்டரில் தான் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் இன்னுமே அந்த டிச்சார்ஜ் மாதிரி அனுப்பல. நிறைய பேர் கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க, அந்த டேட்டாவை கொடுங்க, நம்ம அடுத்தது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லுவேன். அந்த பையனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்டில் ஒரு சின்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பட் ஸ்டண்ட் வைக்கல. தேவ் டன் சம் அதர் ப்ரொசீஜர். சரிங்களா? இதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்ம பார்த்துட்டு அந்த டிச்சார்ஜ் மாதிரி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்கள் அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஓகேவா? அது எந்த பிராண்டில் கிடைக்கும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, எவ்வளோ வெயிட்டிங் பீரியடு, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வாங்குறது மாத்திரம் பத்தாது, அவங்களுக்கு என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அதை நம்ம பார்த்துக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி என்ஆர்ஐஸை சர்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்குமே நீங்கள் ஏதாவது பென்ஷன் பிளான் வாங்குறதுனா வாங்கலாம். பட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கலாம், இல்லாட்டி டேர்ம் ப்ளஸ் கொஞ்சம் வெல்த் கிரியேஷன் போட்டுருக்கு, அதை கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. அதாவது எதுவுமே நான் வாங்கணும்னு சொல்லலை, நீங்கள் கன்சிடர் தான் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ எங்கிட்ட பேசுகிறாங்கன்னா ஒரு சில பேர் தே வில் லைக் இட் பட் தே வில் நாட் ப்ரொசீட் வித் இட். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ்டு செல்லிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி மை மெத்தடாலஜி ஆஃப் டூயிங் திஸ் ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால் எனக்கு என்னென்னா பிஸ்னஸ் கம்மியாக இருக்கும், பட் இருந்தாலும் ஐ வில் பி ஹாப்பி, நம்ம யாருக்கும் ஃபோர்ஸ் செல்லிங் பண்ணலங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 3 crore 1 crore 5 crore ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸோ இது ஒன்று வாங்குறீங்கன்னா, அது 85-90 வரைக்கும் வாங்குனீங்கன்னா, அந்த 5 crore வந்துட்டு நீங்கள் வெர்ச்சுவல் எசட்டாக கிரியேட் பண்ணுறீங்க. டுடே இஃப் யூ ஆர் நாட் மேரிட், உங்கள் அம்மா அப்பா வந்து நாமினியாக இருப்பாங்க. இஃப் யூ ஆர் மேரிட் ஒய்ஃப் நாமினியாக இருப்பாங்க. விமன் கூட ரொம்ப விரும்பி நான் சொல்லுவேன் டேர்ம் பிளான் எடுக்கணும்னு சொல்லிட்டு, இல்லாட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் ஏதோ நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேர் என்ன என்ஆர்ஏ சொல்கிறாங்கன்னா, என்னுடைய அம்மா அப்பா வந்து என்னோட சைல்டுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லாட்டி என்னோட மதர்லா ஃபாதர்லா வந்து என்னோட சைல்டுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எமோஷனல் செல்லிங் தான். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பொறுத்தவரைக்கும் இது ஆல் தீஸ் ஆர் எமோஷனல் செல்லிங். ஸோ நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணும்போது லாஜிக்கலி எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாதம் 10 நாள் யோசனை பண்ணிட்டு சொல்லிட்டு தென் ஐ வில் ட்ரை டு see if you like the product and then only I will issue. ஸோ நான் சம்மரி மறுபடியும் சொல்லிடுறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருந்தீங்க, இல்லாட்டி தூரமாக இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் திரும்பி இந்தியாவுக்கு வருவேங்கிற எண்ணம் இருந்தால் அட்லீஸ்ட் 5 லட்சம் சம்மர்ஷிப்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்தியாவில் வாங்கிக்கோங்க. அது இந்தியாவில் மட்டும் தான் வேலை செய்யும், அதை சொல்லிடுறேன். ஹெல்த் டேட்டாவை கரெக்டாக சொல்லுவாங்க. 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு போகும்போது நீங்கள் ஒரு தடவை அவன்கிட்ட கேட்டுக்கோங்க, அம்மா எனக்கு தெரியாமல் எங்கேயாவது, ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, அவங்க ஒரு லேபுக்கு போயிருக்கலாம், ஒரு டெஸ்ட் எடுத்துருக்கலாம்,
அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்சல்டிங் செஷனில் எதை சொல்லலாம் எதை சொல்ல வேண்டாம் இருக்குது எல்லாத்தையுமே மறைக்க முடியாது அந்த காலத்தில். நாளைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணால் டேட்டா பிரச்சனை ஆயிரும். சென்னையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னோட கிளைண்ட்டை கேட்க சொன்னால் 1.5 வருஷம் தான் டேட்டா வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கோயம்புத்தூர் கேட்டுக்கு 10 வருஷம் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்னோட ஒரு கிளைண்ட்டுக்கு. இட்ஸ் ரியலி ஷாக்கிங். டேட்டா மெயின்டைன் பண்ணுறதை விடுங்க, நம்ம வந்துட்டு வி சுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் ஹைடிங் திங்ஸ். அதனால் அதை அந்த லாஜிக்கை பார்க்கணும். ஏர்லியாகவே வாங்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கோவமே வரும். யூஎஸில் உட்காந்துப்பாங்க, அவங்க ரொம்ப வருஷமாக யூஎஸில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க என்னென்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ்லாம் இல்லவே கிடையாது. ஐ பிகேம் அ ஜாப்லெஸ் கிரியேச்சர் ஆஃப்டர் ஐ லாஸ்ட் மை ஜாப் இந்த ஐடி செக்டார். அந்த இதை ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். ஸோ என்ன மாதிரி வேலை இல்லாத பசங்களாம் அதை பண்ணிட்டு இருக்கிறனால அவேர்னஸ் எனக்கு பிஸ்னஸ் தான் கம்மி, பட் என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணுறேன் நான். ஆனால் ரொம்ப வருஷம் முன்னாடி நீங்கள் இந்தியாவை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கன்சல்ட் மீ. ஏன்னா உங்களுக்கு அந்த லாஜிக் நிறைய விஷயம் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இதுக்கும் நிறையா மாறி இருக்கும். அது இந்த ஐடியா நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த காலத்துலாம் வெறும் 1 லட்சம் 3 லட்சத்துக்குலாம் சம்மர் ஷூட் கிடச்சிது. இப்போலாம் அது 10 மினிமம் 5 lakhs தான் ஆரம்பிக்குது. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வி கேன் இஷ்யூ. ஐ திங்க் ஐ எம் ட்ராகிங் அ லாட். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், இன்சூரன்ஸ் சைடு என்ன பண்ணணும், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும்னா அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். இல்லாட்டி ஹெல்த் இன்சூரன்ஸாக லைஃப் இன்சூரன்ஸ் சைடு ஏதாவது பார்க்குறீங்களா ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். சம் பீப்புள் யூஸ் மை சர்வீஸ், அவ்வளோதான். அன்றைக்கி ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எனக்கு இந்த சண்டேன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் கால் பண்ணார், ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறேன்னாரு. ஹீ ஸ்டார்டட் நெகோசியேட்டிங் மீ. அதாவது ஒருத்தனுக்கு வந்து வேலையெல்லாம் போய் இதோ ஒரு வேலைன்னு சொல்லி நானும் நினச்சி செய்கிறேன், அதுவும் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னையும் மதிச்சு கால் பண்ணாமல் இருந்துடலாம். கால் பண்ணி நெகோசியேட் பண்ணுற அளவுக்குலாம் நான் பெரிய சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறல, நானும் அதுக்கு ஒர்த்து இல்லை. நெகோசியேட் பண்ணுறீங்கன்னா அது பண்ணாமே இருங்கன்னு நான் சொல்லிடுவேன் நான். ஏன்னா எனக்கு அந்த பண்ணும்போது இந்த வேலையை நம்ம பண்ணுறதுனால தானே நம்மளை அப்படி நெகோசியேட்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு வருத்தம் ஆயிரும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே கவலைப்படுவேன் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி. Some people like me, they are using my service, அவ்வளோதான். எத்தனை நாள் போகுதோ போகட்டும், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா இருங்க. என்னோட நம்பர் வந்து venkatfin.com இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.